மக்களோட குறையே இருக்கிற நேர்மையாக பேசியிருக்காரு. இது மக்களுக்கு மனசில் இருக்கிற குறை இதுதான். ஓகேவா? ஆதங்கத்தை பூரா எங்களோட ஆதங்கத்தை பூரா ஓப்பனாக பேசிட்டாரு. இதுதான் உண்மை. தளபதியோட ஸ்பீச்சு எப்பயுமே இது மக்களுக்கான ஸ்பீச்சு. இதுதான் சார் சொல்லியிருக்காரு. மதுரையில் சொல்லியிருக்காரு, எல்லா தொகுதிக்கும் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் சொன்னது என்னென்னா, என்னோட மக்கள் நிற்க போகிறாங்க, என்னோட சார்பை நிற்க போகிறாங்க, அவங்களே தான் நான் நிறுத்துவேன், நீங்கள் ஜெயிக்க வைக்கிறது உங்களோட கடமைன்னு எங்களுக்கு உறுதி அளிச்சிருக்கிறார். எல்லா தொகுதியிலையுமே நிற்க போகிறது எல்லாமே எங்கள் அண்ணன் தானே, வேறு யாருமே கிடையாதுண்ணா. எங்கள் அண்ணன் இன்றைக்கி அறிவித்தது என்னென்னா, எல்லா தொகுதியிலையுமே 234 தொகுதியிலையும் நிற்க போகிறது எங்கள் அண்ணன் விஜயண்ணன் தான். நாங்கள் எல்லாருமே எங்கள் அண்ணனோட கூட நின்று சப்போர்ட் பண்ணி அண்ணனை 2026 ஜெயிக்க வைப்போம். வர்றாரு எங்கள் அண்ணன், எல்லா குறைகளையும் தீர்த்து வைப்பார். எங்களை எந்த அளவுக்கு முன்னேற்றி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு எங்களையும் எங்கள் தமிழ்நாட்டையும் முன்னேற்றி கொண்டு போவார்ண்ணே. இத்தனை வருஷமாக ஆட்சி பண்ணுறாங்க, சுதந்திரம் வாங்கினதுலேருந்து ஆட்சி பண்ணுறாங்க. திமுக பண்ணுறாங்க, பாஜக பண்ணுறாங்க, எல்லாரும் தான் பண்ணுறாங்க. எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு என்ன வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இத்தனை பசங்க இருக்கோம், எல்லாருமே இருக்கோம். எங்களுக்கான வேலைவாய்ப்பு என்ன வந்திருக்கு? எங்கள் அண்ணன் வராரு, எங்களுக்காண்டி கொண்டு வருவார் எல்லாத்தையுமே. நாங்கள் சொல்கிறோண்ணா, நம்பிக்கை.